ஹலோ வணக்கம் வீவர்ஸ். வடுடியம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாக்கியமா இருக்கணும்னு வாழ்த்திட்டு இன்னைக்கு நம்ம வடுடியம்மன் சேனலுக்குள்ள போறோம். இன்னைக்கு பார்க்க போற பதிவு மிக மிக முக்கியமானது. நிறைய பேர் தனம் வேணும், லாட்ரி நாங்க அதாவது லாட்ரி அடிக்குமா, லாட்ரியினுடைய நம்பர் இந்த நம்பர் எனக்கு வந்தா இது இவ்வளோ லட்சம் இவ்வளோ கோடி விழுமா அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்றது உண்டு. ரெண்டாவது அஞ்சனை மை மாதிரி வச்சு பூமியில இருக்கிற அந்த புதையல்லாம் தேட முடியுமா அப்படின்றது ஃபோன் பண்ணி கேட்கறது உண்டு. அதுக்கு உண்டான இது பூத பிரேத வசியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது புதையில எல்லாம் பூதம் காக்கும் அப்படின்னு நீங்க நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த காலத்துல எல்லாம் முன்னோர்கள் சொல்லுவாங்க, அந்த குகைக்கு போகாத, இந்த வீட்டுக்கு போகாத, இந்த இடத்துல பூதம் புதையில காக்குது அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. அது உண்மைதான். இந்த பூதத்தையே வச்சு இந்த புதையில எப்படி எடுக்கிறது, லாட்டரியில இருக்கிற நம்பர் நமக்கு எப்படி தெரியுது அப்படின்றதுக்கான இது பதிவு. ஸ்கிப் பண்ணாதீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுக்கு மந்திரமும் உண்டு. இந்த பூதத்தை எப்படி ஆவாகனம் பண்றது ஒரு பதுமையில அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் நேற்று அதாவது மோகினி சாதனா சொல்லியிருந்தேன். இன்னைக்கு பூத பிரேத சாதனா. நிறைய பேர் பூதம் பிரேதம், அதுக்கப்புறம் டாக்கினி சாக்கினி சுடல் பிரம்மராட்சஸ் இந்த மாதிரி சாதனை எடுத்துக்கிறாங்க. ஜின்னாத் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறாங்க. நம்ம இந்த பூதத்தை எப்படி சாதனை பண்ணுறது, இது நம்ம சொல்கிற என்ன காரியம் வேணாலும் செஞ்சுட்டு வரோம், அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு இந்த பூதம் வேண்டாங்க, இதுக்கு மேலே நான் எல்லாமே நான் சம்பாரிச்சிட்டேன், இதோட போதும்னா அதை பந்தனம் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரு பூதத்தை வர வச்சிடறோம், அதுக்கு மூலியமாக எல்லா காரியமும் நம்ம சக்ஸஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த பூதம் தேவையில்லை அப்படின்னும் போது அதை ஒரு பந்தனம் பண்ணி அதை எப்படி அடைக்கிறதுன்ற விஷயமும் சொல்லி தரேன் நான். ஏன்னா அதுக்கப்புறம் பயமாக இருக்கும், போதும் சம்பாரிச்சது, அதுக்கப்புறம் இந்த பூதம் இருந்தால் நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும், நம்ம பரம்பரைக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் நினைக்கிறவங்க இந்த பூதத்தை அப்படியே பந்தனமும் பண்ணிடலாம். அதாவது இந்த பூத சாதனை எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாதனை மிக மிக அபாரமானது. உண்மையான மனசுடன் தான் இதை செய்யணும். இந்த சாதனை செய்யும் போது அந்த பூத் நேரில் தோணும். அதாவது இப்போ அது ஏதோ சில சிம்டம்ஸ் மாதிரி தெரியும் உங்களுக்கு. உங்களால் ஒரு ஃபீல் பண்ண முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே சேஞ்ச் ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். சில பேருக்கு பயமாக இருக்கும், ஐயோ இது ஒரு துஷ்ட சக்தி, அதாவது இது ஒரு ஆத்மா அப்படின்ற பயமும். அப்படி இருக்கும்போது இந்த சித்தி முதல்ல நீங்கள் விநாயகர் சித்தி எடுத்துக்கோங்க, காளி சித்தி, வராகி சித்தி, மாடன் சித்தி, இந்த மாதிரி தெய்வங்களை சித்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட இந்த பூதத்தை நீங்கள் சித்தி பண்ணி வச்சுட்டா உங்கள் கண்ட்ரோலுக்கு அது இருக்கும். நீங்கள் அது கண்ட்ரோலுக்கு போகக்கூடாது. அதுக்காக தான் முதல்ல தெய்வத்தை நீங்கள் சித்தி பண்ணிக்கோங்க. இந்த பூதத்தை எப்படி சாதனை பண்ணலாம் அப்படின்னும் போது, அதாவது இந்த சாதனை பார்த்தீங்கன்னா 21 நாள் இதை சாதனை பண்ணணும். இதுக்கு பிடிச்சது லட்டு, அதாவது 5 வகை இனிப்பு வைங்க, மண் விளக்கு ஏற்றணும், மண் விளக்குல கடுகெண்ணெய் ஊற்றி ஏற்றுங்க, அதில் மை மாறி வரும், சின்னதாக ஓமமும் வளர்க்கணும். இது எல்லாமே எங்கே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மயானத்தில் தான் பண்ணணும். இரவு 12 மணிக்கு மேலே தான் பண்ணணும். 21 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது தரும். 21 நாள் அந்த லாட்ரி சீட்டும் விழும். இல்லை உங்களுக்கு என்ன பணம் வேணுமா, இல்லை வேற என்ன வேணுமோ அத்தனையுமே இது எல்லா காரியத்தையும் சித்தி பண்ணி கொடுக்கும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது. இரவு 12 மணிக்கு மேலே தான் பண்ணணும். வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி டைமில் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிடுங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்துக்கெல்லாம் நீங்கள் ஒரு அர்ச்சனை மாதிரி பண்ணிக்கோங்க. தெற்கு திசை நோக்கி இது உக்காண்டு பண்ணுங்க. இதெல்லாம் வடநாட்டில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதாவது வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த பூத் சாதனா, அதுக்கப்புறம் யக்ஷினி, கர்ணபிசாசினி இந்த மாதிரி எல்லாத்தையும் சாதனை பண்ணி அது காதுல சொல்லும்போது, மக்களுக்கு சொல்லும்போது அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இந்த இடத்துல இது இருக்கு, இந்த மாதிரி இவங்க இந்த பேரு, இந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க, இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி தான் வடநாட்டிலலாம் செய்கிறாங்க. இப்போ மாயோக்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான். முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா மோகினி சாதனா தான் அங்கே ஃபேமஸாக இருக்குது, நான் போய் பார்த்த வரைக்கும். அதாவது தெற்கு திசை உக்காந்துக்கோங்க. உக்காந்துட்டு ஒரு வெள்ளை துணி நல்ல புது துணி வாங்கிக்கோங்க. வெள்ளை துணி
போட்டுட்டு அந்த மை எடுத்துருக்கீங்க பாருங்க, கடுகெண்ணெய் எரியும் போது அந்த மை மாதிரி வரும், திரி போட்டு ஏற்றும் போது அதில் அந்த வெள்ளை துணியில் ஒரு புருஷ உருவம் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு கல்லில் செதுக்கினாலும் பரவாயில்ல, இல்லை மர பொம்மையிலையும் நீங்கள் ஒரு உருவம் பண்ணிக்கலாம். ஒரு புருஷ உருவம், அதாவது ஆண் உருவம் பண்ணிக்கோங்க. ஆண் உருவம் பண்ணிட்டு அந்த அதாவது இது வந்து எதில் பண்ணணும் அப்படின்னு, எரி மேடையில் பெணம் எரியும் போது அணைஞ்ச பிறகு அந்த இதயம் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல இந்த வெள்ளை துணி போட்டு பண்ணணும். பண்ணிட்டு அந்த அதில் வந்து அந்த இதயம் இருக்கிற இடத்துல வந்து அந்த அதாவது முதல்ல வந்து புருஷ உருவம் வரைகிறீங்க. அந்த புருஷ அதாவது பெணம் எரிஞ்சிருக்கா, அந்த எரியிற இடத்துல ஹார்ட் மேலே இந்த வெள்ளை துணி வைக்கிறீங்க. கடுகெண்ணெயில் அந்த மை எடுத்து புருஷ உருவம் வரைகிறீங்க. அந்த புருஷ உருவம் வரையும் போது தலை இருக்கிற இடத்துல தலை வரையக்கூடாது. அந்த ஹார்ட் இருக்கிற இடத்துல மட்டும் ஒரு மண்டை ஓடு மாதிரி போட்டு ஒரு அந்த எலும்பு குண்டு ஒரு எக்ஸ் மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் அரிசிலாம் பரப்பிக்கோங்க. துணி மேலே வந்து அரிசி பரப்பி அதுக்கு மேலே எல்லாமே வச்சுடுங்க. அப்புறம் இனிப்பு அதெல்லாம் வைங்க. அந்த பதுமை மேலே தான் வந்து இந்த ஒரு தீபம், அந்த கடுகெண்ணெய் தீபமும் ஏற்றுங்க. மந்திரமும் தினமும் 1008 வாட்டி சொல்லணும். மந்திரம் வந்து தினமும் 1008 வாட்டி இரவு தான் சொல்லணும். இரண்டாவது பயப்படக்கூடாது, திசைக்கட்டு உடல் கட்டு போட்டுக்கணும். முதல்ல விநாயகர் பூஜை சித்தி எடுத்துக்கணும், அதுக்கு பிறகுதான் நீங்கள் இதை பார்க்கணும். இப்போ மந்திரத்தை நான் சொல்கிறேன். ஹ்ரூம் க்ரோம் க்ரோம் க்ரூம் க்ரூம் ஃபட் ஃபட் த்ரிட் த்ரிட் ஹ்ரீம் ஹ்ரீம் பூத் பிரேத் பூதானி பிரேதானி ஆகச்ச ஆகச்ச ஹ்ரீம் ஹ்ரீம் டஹ டஹ. இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் 1008 வாட்டி சொல்லி இதை வந்து சித்தி பண்ணிக்கோங்க. இந்த பூதத்தை லாட்ரியா, பெண்ணு வேணுமா, பணம் வேணுமா, என்ன வேணுமோ அத்தனையும் இதை கிட்டும். நியாயத்துக்கு மட்டும் இதை செய்ய பாருங்க. ரெண்டாவது, இன்னொருத்தரோட வீடு, இன்னொருத்தரோட மனைவி இவங்களெல்லாம் அபகரிக்கிறதுக்கு செஞ்சீங்கன்னா உங்களுக்கே அந்த ரிவர்ஸ் ஆகிடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இதை வந்து துஷ்ட வேலைக்கு செய்யக்கூடாது, உங்களுக்கு தான் கெடுதல் நடக்கும். எல்லா காரியத்தையும் சாதிக்கலாம் இந்த பூதவசிய மந்திரத்தை வச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது புதையல் எடுக்கும். நான் புதையல் ஏற்கனவே முன்னாடி சொன்னதான், புதையல கண்டுபிடிச்சி தரோம். காணான போனவங்க வந்து எங்கே இருக்காங்கன்னு சொல்லும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். இல்லை பணம் வேணுமா, எல்லாமே உடனே நடக்கும், உடனே நடக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இதை வந்து சித்ரா பௌர்ணமிக்கும் ஆரம்பிக்கலாம், இல்லை நார்மல் பௌர்ணமிக்கும் ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்து உகந்த நாள் வந்து பௌர்ணமி தான். இந்த அதாவது நீங்கள் இப்போ இந்த சித்தி பண்ணிட்டு நீங்கள் வந்துடுறீங்க இந்த 21 நாள். அப்போ வந்து உங்கள் குடும்பத்தோட நீங்கள் படுக்கக்கூடாது, தனியான ரூமில் நீங்கள் படுத்துக்கணும். பாய் படுக்கையிலலாம் படுக்கக்கூடாது, வெறும் தரையில் ஆச்சாரமாக தான் படுக்கணும். உணவு வந்து மாமிசம் உண்ணாத, அசைவம் வந்து உண்ணாத இருங்க, சைவம் மட்டும் உண்ணுட்டு வாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இது வந்து அதாவது வந்து நீங்கள் வந்து அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வரீங்க மயானத்தில், 3 எலும்பிச்சை பழத்தை கட் பண்ணி அந்த 3 திசையிலையும் விசிறிட்டு வாங்க. உங்ககிட்ட வந்து அதாவது அந்த பிரேதம் வரக்கூடாது. அதனால எலும்பிச்சை பழத்தை 3 எலும்பிச்சை பழம் உங்களுக்கு நேர் எதிர் அப்புறம் சைடு அந்த மாதிரி வச்சு கட் பண்ணிட்டு வாங்க. தினமும் ஒரு சேவல் பலி கொடுங்க. இல்லைங்க எனக்கு கொடுக்க முடியாதுன்னா, முதல் நாள் பூஜை ஆரம்பிக்கும் போது வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், அவல் பொரிக்கடலை, தேங்காய், 5 வகை இனிப்பு, ஒரு சேவல் பலி கொடுத்துருங்க. அப்புறம் 21 நாள் முடிக்கும் போது நீங்கள் இதே மாதிரி பலி கொடுத்துருங்க. ரெண்டாவது, ருத்ராட்ச மாலை இதை வந்து பயன்படுத்தலாம். உடற்கட்டு திரும்ப திரும்ப முக்கியம். இந்த 21 நாள் நான் சொல்லியிருக்கேன். இந்த 21 நாளில் 1008 மந்திரம் ருத்ராட்ச மணி கொண்டு நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது எக்காரணத்தை கொண்டும் கண்ணை வந்து திறக்கவே கூடாது. கண்ணை 108 1008 முடிஞ்ச பிறகு தான் கண்ணை திறக்கணும். ஏன்னா நம்ம பின்னாடி யாரோ தட்டுற மாதிரி இருக்கும், நடமாடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இப்போ மணிகண்டா காட்டெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சித்தி பண்ணிக்கிறாங்க. அங்கே நிறைய பேர் இருப்பாங்க, அதனால் பயம் இருக்காது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த பாவைக்கு அதாவது நீங்கள் ஒரு கல் பாவையோ இல்லை மரப்பாவையோ இல்லை அந்த துணியிலேயே உருவம் வரைஞ்சி வச்சுருந்தீங்கன்னா, அந்த பாவைக்கு ஒரு பிராண பிரதிஷ்டை கொடுத்துருங்க. நம்மளுடைய சேனல்லே, வடுவடியம்மன் சேனல்லே பிராண பிரதிஷ்டை மந்திரமும் நான் கொடுத்துருக்கேன். இந்த பாவையை அதாவது இப்போ இந்த பாவை வந்து உங்களுக்கு சித்தி ஆகிட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குது அப்படின்னும் போது உங்கள் தலைமுறைக்கு அதை உபயோகப்படுத்திருக்கலாம். அந்த பாவையை அதாவது உங்கள் பையன், அதுக்கப்புறம் அவருடைய பையன், பேரன், இந்த மாதிரி தலைமுறையாக இப்படி கூட நிறைய பேர் பண்ணி இந்த பூதத்தை சித்தி பண்ணி தலைமுறையாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க வடநாட்டில் நம்ம பார்த்தது.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பாவைக்கு பிராண பிரதிஷ்டை கொடுக்கும்போது மட்டும் வடக்கு நோக்கி பிராண பிரதிஷ்டை செய்யணும். இப்போ இந்த பூதத்துக்கு வந்து ஒரு காரியம் நீங்கள் சொல்லி ஒரு ஏவறீங்க, ஏவி விடுறீங்க, இவங்களுக்கு போய் இந்த மாதிரி பண்ணிட்டு வா, இந்த இல்லை இவ்வளோ பணம் வேணும், இல்லை இந்த கார் வேணும், இந்த பொண்ணு வேணும் அப்படின்னு நீங்கள் ஏவி விடும்போது கட்டாயம் பலி கொடுக்கணும், சேவல் பலி கொடுக்கணும், பெரிய படையல் வைக்கணும், அதுக்கு வந்து ஆகாரம் கொடுத்துட்டு தான் ஏவி விடணும். ரெண்டாவது இந்த பூதத்தை எப்போ ஏவி விடணும்னா பகல்ல ஏவக்கூடாது, இரவுல தான் அது வேலை செய்யும். அதனால இரவுல இந்த பூத ஏவலை ஏவி விட முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வடநாட்டு அந்த மணிகண்ட காட் இந்த மாதிரி இடத்துலலாம் செய்கிறாங்க, நம்மளே கண்கூடா பார்த்துருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எருக்கஞ்செடி கூட, அதாவது அவங்க அந்த எருக்கஞ்செடிக்கிட்ட போயிட்டு, அதாவது இரவு 11 மணிக்கு மேலே போயிட்டு தெற்கு திசை நோக்கி நின்று இந்த மந்திரம், இது ஒரு மந்திரம், அதாவது பூதேஸ்வரி ஆவஹயாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்தா கூட அது ஆவாஹயாமி பூதேஸ்வரி ஆவாஹயாமி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 108 வாட்டி சொல்லணும். சொல்லிட்டு திரும்பி பார்க்காம நீங்க உங்க வீட்டுக்கு வரணும், கை கால் கழுவிட்டு வரணும், திரும்ப இல்லறத்தோட இருக்கக்கூடாது, பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும். இந்த மாதிரி நீங்க வந்து தினமும் ஒரு 21 நாள், அதாவது 21 நாள் 108 வாட்டி எருக்கஞ்செடிக்கிட்ட சொல்லிட்டு வந்தாலும் உங்க பின்னாடி யாரோ வரா மாதிரியே இருக்கும். ஆனா இதை தினமும் செய்யணும், 21 நாள் செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமா உங்க பின்னாடி யாரோ வரா மாதிரியே இருக்கும். பயப்படவே வேண்டாம். ரெண்டாவது, இல்லைங்க எனக்கு பயமா இருக்கு, போதும் நான் எல்லாம் சம்பாதிச்சிட்டேன், இந்த பூதம் வேண்டாம், இந்த மோகினி வேணாம், இந்த பூதேஸ்வரி வேண்டாம் அப்படின்னு நீங்க எண்ணினீங்கன்னா அனுமான் சாலிசா சொல்லுங்க. அதுலேருந்து இப்ப அந்த பூதேஸ்வரி கிட்டேருந்து உங்களுக்கு ரிலீஃப் வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த அனுமான் சாலிசாவும் துர்கையினுடைய மந்திரம், காயத்ரியினுடைய ஜபம், இதை நீங்க செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஒண்ணு. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி வியூவர்ஸ். பார்த்து ஜாக்கிரதையா பண்ணுங்க.